கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஓவர் பேம்பரிங் இருக்காங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே 90% ஓவர் பேம்பரிங் தான். இது என்ன பண்ணுது? ஓவர் பேம்பரிங். செல்லம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். பட் ஆனால் அவங்களோட இண்டிபெண்டன்ஸையும் நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்க. எல்லாமே உங்களை இண்டிபெண்ட்டாக அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு குழந்தை வந்து டெவலப்மெண்டல் டிலே ஒரு சைல்டு வராங்க, அவங்க நடக்கலைன்ற ஒரு கண்டிஷனோட வராங்க. ஆனால் வீட்டில் நடக்க வச்சு ப்ராக்டிஸே பண்ணலை. கீழே இறக்குனா விழுந்துருவாங்கன்றதுக்காக கையிலே வச்சிருக்காங்க, தொட்டிலே போட்டிருக்காங்க, இப்படியே பண்றாங்க. நடந்தா கீழே விழுந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஓவர் பேம்பரிங்லாம் இருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆக்சுவலா. ஸோ நடப்பாங்க தான், கீழே விழுவாங்க தான். விழுந்த குழந்தை தான் எந்திரிக்கும், மிஸ்டேக் பண்ற குழந்தை தான் கத்துக்கும். நீங்க மிஸ்டேக் பண்ணவே அலோவ் பண்ணல அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓகே. பட் ஆனால் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஜாப் போடுறாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அப்போ அவங்களால ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியணும். இது கரெக்டு, இது தப்பு, இது எல்லாமே எடுக்க தெரியணும். அது எந்த இடத்துல பேஸ்மெண்ட் அப்படின்னா இப்போதான் 0 to 5 years இதுதான் பேஸ்மெண்ட். சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களா லேர்ன் பண்ணணும், அவங்களா பண்ண வைக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் கூட கொடுங்க, சிம்பிளான ஒரு ஒர்க் தான், அதுல கூட அட்டென்ஷன் வரும். நீங்க ஃபோன் ஸ்டாப் பண்ணீங்கன்னா இது பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா சில்ட்ரன் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபோன் ஒன்று குறைச்சிங்கன்னா குழந்தை எனக்கு ஹெல்ப்பே பண்ணுறதுல, என் கூட வர்றதே இல்லை, பேசுறதே இல்லை, எல்லாமே வந்து நடக்கும். ஃபோனை ஸ்டாப் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? அப்போ ஃபோனே பார்க்கக்கூடாதான் அந்த ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஏன்னா ஒரு வீட்டில் வந்து 4, 5 ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்கும். ஆளுக்கு ஒரு ஃபோன் இருக்கும், ஆளுக்கு 2 ஃபோன் இருக்கும். ஃபோனே பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்குமே ஒரு லிமிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0 to 2 years வரைக்கும் கண்டிப்பாக ஸ்க்ரீன் டைம் இருக்கவே கூடாது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ இந்த 2 years வரைக்கும் என்ன பண்ணலாம்னா சைல்டு கூட பேரண்ட் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே கூட்டிகிட்டு போகணும், அவுட்டோர் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய ப்ளே பண்ணும்போது நிறைய வேர்ட்ஸ் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ பிஹேவியர்ஸுமே நிறைய கற்றுக்குவாங்க.